வெல்கம் பேக் டு மிஸ் கலா கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம நாட்டுக்கோழி குழம்பு எப்படி செய்யலான்னுட்டு பார்ப்போம். அதுக்கு நான் பார்த்திங்கன்னா ஒரு 3/4 கிலோ கறி எடுத்துருக்கேன். இதை மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக சால்ட்டு, 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் காய்ந்த மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் தயிர், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை ஒரு 15 மினிட்ஸ் மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. அடுத்து ஒரு 3/4 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, 2 பெரிய பழமான தக்காளி எடுத்து அரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க. வாங்க சமைக்க ஆரம்பிச்சிடலாம். அடுப்பில் ஒரு ப்ரெஷர் குக்கர் வச்சுக்குவோம். கண்டிப்பாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கணும். கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுட்டு லவங்கம், பட்டை, கிராம்பு, சோம்பு இதையெல்லாம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம். இதெல்லாம் பொரிஞ்சு வந்ததும் வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. கூடவே பச்சை மிளகாய், கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வர்றதுக்காக கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்து இதோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு இதையுமே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுத்து வாங்க மசாலா சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள், 3/4 டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா, 1/2 டேபிள் ஸ்பூன் காய்ந்த மிளகாய் தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள். இதெல்லாம் நல்லா கலந்து விட்டு ஒரு 2 மினிட்ஸ்க்கு வதக்கி விட்டுக்குவோம். அடுத்து நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க தக்காளியை இந்த நேரத்தில் சேர்த்து இதையுமே ஒரு 2 மினிட்ஸ் நல்லா ட்ரையாக வதக்கி விட்டுக்கலாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கனை இந்த நேரத்தில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது நல்லா மிக்ஸ் ஆனதும் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டு இப்போது ஆட் பண்ணி இதையுமே நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுத்து இதோட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு 9 விசில் விட்டு நம்ம நல்லா வேக வச்சு இறக்கிக்கலாங்க. கண்டிப்பாக 9 விசில் விடுங்க, அப்போ தான் நாட்டுக்கோழி நல்லா வெந்து வந்திருக்கும். நான் 9 விசில் தான் விட்டு இறக்கியிருக்கேன். பாருங்கள் சூப்பராக வெந்து வந்திருக்கு. ஸோ இது ரொம்ப கெட்டியாக இருக்குது. ஸோ எனக்கு குழம்பு கெட்டியாக வேணாங்கிறதுனால நான் தண்ணி சுட வச்சு ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்குமே குழம்பு கெட்டியாக வேண்டாம் அப்படிங்கிறனா கண்டிப்பாக சுடுதண்ணி வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எப்போவுமே டேஸ்ட் மாறாமல் இருக்கும். இதை ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விட்டு கொத்தமல்லி தூவி இறக்கிக்கலாங்க. அவ்வளோதாங்க, ரொம்பவே சுவையான நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதோட சுவை எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.